தமிழ் சினிமால இல்ல தமிழ்நாட்டுல யாராவது இருக்கா? டேய் உங்க உழைப்ப பத்தி நம்ம பேசவே இல்லடா. நீங்க என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் பிரச்சனையே. நீங்க கம்பெனிக்குள்ள என்ன பண்றீங்க? எவனுக்கு உழைக்கிறீங்க? நாம அதெல்லாம் தெரியாது. அண்ட் இன்னொன்னு அது நம்ம பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது. அது உன் உழைப்பு, உன் கஷ்டம், உன் வாழ்க்கை. இது என் உழைப்பு, என் கஷ்டம், என் வாழ்க்கை. இதுல எத்தன அதான் சொல்றேனே, இந்த யூடியூபா இருக்கறக்கு, இந்த வீதியில போறவன்லாம் திட்டு வாங்குவான். இந்த கொடுமையெல்லாம் இருக்குது. இதை வாங்கிட்டு தான் நாங்க அந்த காசு சம்பாரிக்கணும். சும்மா வருவான். "டேய் பாண்டா, என்னடா? என்னடா பண்ற?" அப்படிங்குவோம். நாம அங்க சூசைட் பண்ற மூட்ல உட்கார்ந்திருப்போம் நாம. "என்னடா பாண்டா டேய், செத்து போடா" அப்படிங்குவான். இதைய கேட்டு இதுல ஒரு கரியர் அமைச்சு வரணும் மேல. 15 வருஷம். என்ன? இவனுங்களுக்கு எவன் ஜெயிச்சாலும் பிடிக்கிறதில்ல. எதுக்கு? ஆனா ஐய்யய்யோ! ஆனா 10ல ஒரு ஆள் இப்படிதானே இருக்கானுங்க. கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர் படம் எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து ஃபிளாப் ஆச்சுன்னா ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து ட்வீட் பண்றானுங்க அசிங்கமா. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இங்க யார் ஜெயிச்சாலும் அத கொண்டாடுங்கயா. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதுதான் சொல்றேன். 10 பேர்ல ஒருத்தனோட மைண்ட் செட் அப்படிதானே இருக்கு. இல்ல அதை நம்ம ப்ரோ. மாத்தவே முடியாதுண்ணா. என்ன கூட விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன் விட்டுருங்க. நம்ம பப்ளிக்ல இருக்கிறோம். பப்ளிக் ஃபிகர் ஏதோ ஒரு வகையில சின்னதோ, பெருசோ தெரியிறோம். என்ன ஓகே. அப்பப்போ செருப்பு அடிக்கிறீங்க. ஓகே. வேற வழி இல்ல. எங்க எங்க தலையெழுத்து அது. அதனால இப்ப என்ன மட்டுமா அடிக்கிறீங்க? இப்ப தனுஷ் அண்ணா ஒரு நாள் வந்தாருன்னா, அவரு ஏன் அப்படி பேசினாரு? ஏன் போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்குனாரு? இதெல்லாம் தான் ஹாஹாஹான்னு 4 நாள் திட்டுறானுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு 5 நாள் திருப்பி சிம்புவ வந்து 5 நாள் திட்டுறானுங்க. இப்படி பிரதமர் மோடி வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒண்ணு கழுவி ஊத்திட்டு தான் இருக்கானுங்க. சரி விடு இதெல்லாம் பப்ளிக் ஃபிகர். நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ளேயே வெறுத்துக்காதீங்கடா. அட எவனாவது ஜெயிச்சா சந்தோஷப்படுங்கடா. இது இன்னொன்னுங்க பிரசாந்த் படம் ஓடுனா யாருக்குங்க பிரச்சனை? ஒரு சிவகார்த்திகேயன் படம் ஆ, சிம்பு படம் ஓடுனா தனுஷ் ஃபேன்ஸ் கோவப்பட்டா ஓகே ஆ, லாஜிக். ஒரு அஜித் படம் ஓடுனா விஜய் ஃபேன்ஸ் கோவப்பட்டா லாஜிக். விஜய் படம் ஓடுனா ஆ. அஜித் ஃபேன்ஸ் கோவப்பட்டா லாஜிக். அட அவரு இதெல்லாம் ஓகே. பிரசாந்த் படம் ஓடுனா என்னங்க இல்ல. அந்த ஆளு 20 வருஷமா அததான் சொல்றேன். நம்ம பார்த்து மிகப்பெரிய பிரம்மாண்டமா அந்த பீக்ல ஆ, அவர் ஜீன்ஸ்ல இவங்கெல்லாம் சாதாரண படம் நடிக்கும்போது அவர் ஜீன்ஸ் ஸ்டார் நடிச்சிட்டு இருப்பாரு. ஆ. ஏறுமனே அவருக்கு தான் மிஸ் பண்ணுவாரு. இவங்கெல்லாம் வந்து பண்ண தேவா மாட்டாங்க. கிவான்னு ஆ, வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆ. அப்படி இருந்த ஒரு ஆளு இப்படி வந்துட்டாரு. ஓகே இப்ப ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இவங்க மொத்த வசூலே பாத்தீங்கன்னா விஜயோட விஜய் அஜித்தோட அரை நாள் வசூலை தாண்டாது. ம். ஆனா இதுல என்ன உண்மை இருக்கு? இப்ப இந்த பிரசாந்த் வந்து என்ன நாளைக்கு வந்து என்ன பாவங்க. சூர்யாவன்ற போறாரா ஒரு இல்ல அஜித் ரன்ற போறா? இல்ல கஷ்டப்பட்டு இத்தனை அந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கானுங்க ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நண்பா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு புடிச்சு ஒரு ஐடியா பண்ணி, அவங்க சொந்த அப்பாவே வந்து டைரக்ட் பண்ணி, ஒரு சின்ன ஒரு கம்பேக் குடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன், உனக்கு புடிக்குது புடிக்கல விட்டுரு. என்ன இக்னோராவது பண்ணிட்டு போலாம்ல. அதுல ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க? பாவம். ஆக்சுவலா அந்த படம் அவங்களுக்கு கம்ப்ளீட் லாஸுங்க. ஆ. அந்த இல்ல படத்தோட கார்த்தி, பட்ஜெட் வந்து 20 கோடி. அது அது புரியுது. பட் ஆனா என்னன்னா 20 கோடி ஓகேவா? ஆனா என்னன்னா அவங்க ம், அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. ம், பையனுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் தேவையான பண்ணாரு. ம். அதுதான் சொல்றேன். 20 கோடி 5 கோடி ரூபாய் ரைட்ஸ் பண்ணிட்டோம் அந்த படத்துக்கு. அதான் அந்த அதான். படம் பண்றாரு. ஓகே பையனுக்காக பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டே விக்கல, ஓடிடி விக்கல, இல்ல இவங்க எந்த ரைட்ஸும் விக்கல. இல்ல கார்த்தி, நான் என்ன கேட்கிறேன், பிரசாந்த பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க. பிரசாந்த் அவங்க ஃபேமிலியோட 1 மாசம் வருமானம் தான் இவங்க மொத்த கெரியரே வருமானமாவே இருக்கும். பட் அவங்கள அதை போய் எங்கேயும் பெருமையா சொல்லிக்கிறது இல்ல. அவங்க வர்ற வாடகை வந்து ஒரு 4 மாசத்து வாடகை தான் உன் வாழ்க்கையே நீ சம்பாரிப்ப. பட் அவங்க எங்க போய் ஆணவமா 4 மாசமா? ஒரு மாசம் 1 வாடகை மாசம் போடுறதா? ரைட். பிரசாந்த் மட்டும் 1 மாசம் வாடகை கொடுத்துட்டாருன்னா ஆ, நான்லாம் வந்து ஆ, அப்படியே செட்டில் ஆ. ஆகி போயிட்டே இருப்பேன் அவங்க லைஃப்ல. அவங்க அவ்வளோ பெரிய ஏங்க நீங்க டீனர் இருக்கும் பிரசாந்த் டவர்னு இருக்கும் ஆமா, பாருங்க. ஆமா. அது என்ன ஜாயாலுகாஸ். ஜாய் ஆலுகாஸ் இருக்கு. ம். அந்த அந்த இதோட பில்டிங்கோட 1 மாசம் வாடகை அந்த போட்டுங்க லைஃப் செட்டில். எடுத்த அதுவும் போக கார்த்தி அந்த பட ஷூட்டிங்ல வர பாதி லொகேஷன் அவங்க சொந்த இடமா. அதெல்லாம் வந்து என்னன்னா, சி அவர் வந்து அவர் 90ஸ்ல பீக்கா இருந்த ஒரு மனிதர். அப்போ அன்னைக்கு பெரிய சம்பளங்கள் வாங்குனவரு. அதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்டா மாறுனதுல இது எத்தன கோடி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அந்த பணக்காரங்க அவங்க. ஆனா அவரு எங்கேயுமே அத காட்டிக்கிட்டதே கிடையாது அவரு. நான் பணம் வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவர் எங்கேயுமே காட்டிக்கிட்டது கிடையாது. எப்பவுமே இப்பன்னு இல்ல. இந்த படம் வர்றதுக்காண்டி அவர் பேட்டிகள்ல மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. நானு, கார்த்தி இதெல்லாம் போயிருந்தோம். எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்து பேசி நின்னு பேசிட்டு தான் போவாரு. அதான் குணம். பிரசாந்தோட குணமே அதுதான். அப்போ என்னன்னா, நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம இப்ப தான் வாழ்க்கையில எடுத்து வைக்கிறோம். உடனே இன்னொருத்தன, "நீ இத பண்றியா? இத பண்றியா? நக்கி பிழைக்கிறியா?" என்னடா நக்கி பிழைக்கிறீங்க? டேய் உங்க பாஸ நீங்க நக்கி பிழைச்சா தான்டா உங்களுக்கு சம்பளம் வரும். நீ போய் பாஸ் கிட்ட போயிட்டு நீ வந்து மைண்ட் வாய்ஸ் பூரா பேசிருவீங்களாடா? இப்போ மேனேஜர் கீழ இருக்கிறீங்க.
எல்லாரும் போயிட்டு நீங்கள் போய் எல்லாம் நேராக போய் நின்று பாஸ் நீ பண்ணுறது சரியில்லை மயிறு என் சுயமரியாதை சோதிக்கிறது இந்த வேலை அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவீங்களாடா? டே எல்லாம் தள்ளி கொடுத்து தாண்டா கெரியர் நடத்திட்டு இருக்கோம். இது எல்லா லெவல்லையும் இதுதான். எப்படியோ தள்ளி கொடுத்து இழுத்து பிடிச்சி அவன் குடும்பத்துக்காண்டி தாண்டா ஓடுறோம் எல்லாருமே. நீ எப்படி உன் அம்மா அப்பாவுக்கு உன் தங்கச்சிக்கு இல்லை உங்கள் அண்ணனுக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்ட்டு நீ ஓடுறியோ அதே ஓட்டம் தான் எங்களுதும். நாங்களாம் ஏதோ மிருக பரம்பரையில் பிறந்து வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு இதில் வரல. வந்த காசில் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு சினிமாக்குள்ளே திருப்பி என்னென்ன பண்ணுறோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உட்காந்து தொழில் ஆரம்பிக்கிறேன், மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். நான் எங்கேயும் கொண்டு போய் துபாயில் கொண்டு போய் காசை பதுக்கிட்டு போய் இங்கே படுத்துட்டு இருக்கல. நாம என்ன படுத்துட்டு என் நாடு வேண்டாம், ஐயோ இந்த நாடு எனக்கு மோசமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் பதுங்கிட்டுலாம் இல்லை. நான் இந்த இந்தியாவில் தான் இருக்கிறேன், ஜிஎஸ்டி கட்டுறேன், டேக்ஸ் கட்டுறேன், அவனு கூட சண்டை போடுறேன். இங்கே இருக்கிறவனுக்கு நாம் வந்து வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த லெவல் போவோம்னு நினைக்கிறோம். நம்ம இதில் என்னடா தப்பு உங்களுக்கு? எவனை பார்த்தாலும் எவனா ஒருத்தர் சம்பாரிச்சானா உங்களுக்கு பிரச்சனையாடா? எல்லாரும் கடன்றா டியூடா எடுத்து காமிக்கிற உங்களுக்கு எத்தனை டியூ இருக்குதுன்ட்டு, பேங்க் டியூ எல்லாம் உட்காந்து கிரெடிட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் வச்சு தான் பண்ணுறோம். எதுவும் பிளாக் மணி வாங்கி அவாலெல்லாம் வாங்கி பண்ணல எல்லாரும் யாருமே. அதனால தான் பயம் இல்லாமல் பேச முடியுது. எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான். எங்கேயும் போய் பேங்க் இல்லாத டிரான்சாக்ஷனில் எவங்கிட்டையும் பண்ணுறது கிடையாது. எதுக்கு போய் பண்ணணும்? நம்ம நம்பர் 2 எதுக்கு பண்ணணும்? இந்த நாட்டில் இருக்கிறோம், சண்டை போடுவோம், அது வேற. ஆனால் நாட்டுக்கு எதிராக எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஸோ அதனால் யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்குயா, என் வாழ்க்கை எனக்கு, கார்த்தி வாழ்க்கை கார்த்திக், ஐயப்பன் வாழ்க்கை ஐயப்பனுக்கு. அவன் சிரமப்பட்டு முன்னேறான். யாரையும் சபிக்காதீங்க. இப்படியா அப்படியா, உன்னால் இது நடந்துச்சு, என்னால் இது நடந்துச்சுன்னு. நான் சரி, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற நடிகனுக்கு இப்போ நடிகை குஞ்சுகள்லாம் திருப்பி பேசுகிறாங்க நிறைய பேர், சில பேர். சரிடா, இங்கே சப்போர்ட் பண்ணுற நடிகனுங்க எத்தனை பேர் படம் ஃப்ளாப் ஆகி கம்ப்ளீட்டாக சம்பளத்தை திருப்பி கொடுத்துருக்கானுங்க? என்னைக்கே வேணா கேட்டிருக்கீங்களாடா? என்னையை தானே பிடிச்சி கேட்குறீங்க. எல்லாமே ஒரு ஒரு டிகிரிக்கு தான், சரியா? எல்லாமே ஒரு லெவலுக்கு தான். தப்பு சரி எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இங்கே எவனும் 100% கரெக்டும் இல்லை, 100% தப்பும் இல்லை. அதனால் திட்டுங்க வேண்டாங்களே, சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க, ரொம்ப காண்டாகுது. நாளைக்கு அங்குவா வருது, அதை பேசுங்க ஐயா. பிரசாந்த், நான் சின்ன டவுட் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். பிரியா சொல்லுங்க. ஒண்ணு, நான் இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யா சார் பத்தி ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு, சும்மா ஜென்ரலா தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ தேனண்டலுக்கு கிட்ட மாயா டைரக்டர் தெரியுங்களா, அஸ்வின் தெரியுங்களா? அவங்கள்ட்ட ஏதோ இரவா கிழமை ஒரு படம் பண்ணிட்டு டீசர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சூப்பரா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இன்டர்வியூமே நல்லா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி டைம் டிராவல் மூவி ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. சோ இப்போ அடுத்து வந்து தேனண்டல் வந்து அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, திருப்பி ஆடி வெளின்னு கொடுத்துட்டாங்க, ஹவுஸ் கீப்பிங் கொடுத்துட்டாங்க. சோ இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ மூவி கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, அது எப்படி அது பாசிபிள்? ஹவுஸ் கீப்பிங் அந்த இவனா நம்ம அந்த இவரு ஹரிபாஸ்கர். ஆமா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த படம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றாங்க, அப்புறம் அடுத்த படத்துக்கு எப்படி பட்ஜெட் இருக்கும்? அந்த டவுட் இருக்கு. அது ஐ மீன் தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி தெரியுமா? இல்ல லீகாலிட்டியா வேற ஏதாவது வேற யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டர் வந்திருப்பாங்க, அதை வச்சு அப்படி நகர்த்தி கொண்டு போவாங்க. எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் தான் ப்ரோ. யாருமே ப்ரொடக்ஷன்னா சில டைம் வந்து வட்டி தருவாங்க ப்ரோ, சில டைம் இன்வெஸ்டர்ஸா வந்துருவாங்க. வந்துட்டு சரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்றேங்க, நீங்க பேனர், ஏன்னா பேனர் இவங்க பெருசா தெரியும்ல உங்களுக்கு இந்தியா, சோ அந்த பேனர் யூஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பிரிச்சுக்குவாங்க. இப்போ இந்த படமே ஆக்சுவலா பெரிய பட்ஜெட்ல இருந்திருக்காது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எஸ்ஜே சூர்யா சார் நினைச்சிருந்தா அவரே இன்வெஸ்ட் பண்ணி ஐ மீன் ப்ராஃபிட் ஐ மீன் அது அப்படி பண்ண முடியாது, ப்ராசஸே கிடையாது. அப்படி இல்ல ப்ரோ, அது அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஓகே, இல்ல படம் ஓவர்டேக் பண்ணலாம். ஓகே கம்ப்ளீட்டா அந்த ஃபண்டை கொடுத்துட்டு ஓவர்டேக் பண்ணிக்குவாங்க. ஓகே அது நீங்க மேக்ஸிமம் ஆக்டர்ஸ் அது பண்றது இல்ல ப்ரோ, பண்றது இல்ல. ஓகே எஜே சார் ஒரு படம் பண்ணாரு, அந்த பேனர்ல அந்த இது பண்ணாருல, அந்த பொம்மை இது பண்ணாரு. ஆமா ஓகே, அதுவே கொஞ்சம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கை சூடுபட்டு இருக்கும். ஓகே, அப்புறம் திருப்பி அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஆக்டர்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு, அண்ட் இன்னும் மேக்ஸிமம் ஆக்டர்ஸ் அது பண்ண மாட்டாங்க ப்ரோ, பண்ண மாட்டாங்க. ஓகே ப்ரோ, ஓகே. ஆமா. பிரசாந்த் ப்ரோ, நாளைக்கு கங்குவா ரிவ்யூ போடுவீங்க? கண்டிப்பா தலைவா, கண்டிப்பா நண்பா, நான் கண்டிப்பா போடுறேன். நான் அதான் சொன்னேனே, நான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். மும்பை போயிருந்தேன். மும்பை போயிட்டு அங்கே உட்காந்து சில விஷயம் சொல்ல சின்னதாக பார்த்தேன். ரொம்ப உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. பிரசன்ட் போர்ஷன் ஏதோ பார்த்தீங்களா? என்ன தெளிவா? பிரசன்ட் போர்ஷன் ஏதோ பார்த்தீங்களா, இல்லை இந்த பீரியாடிக் போர்ஷன்? பீரியாடிக். ப்ரெசன்ட் வந்து
இது சில ஷார்ட்ஸ் மட்டும் அது இன்னும் காமிச்சாரு. சர்ப்ரைஸாவே வச்சிருக்காங்க. ஆமா. அதான் சொல்றேனே, உங்களுக்கு வந்து நெறைய விஷயம் எனக்கு பெருசா கிளிம்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க. அது காமிச்சாங்க. அன்னைக்கு தான் வந்து பிசினஸ் டீல்ஸ் முடிஞ்சது. ஸோ அப்போ சில கிளிம்ஸ் மட்டும் காமிச்சாரு. அதுவே ரொம்ப ஒரு மாரி அதான் சொல்றேனே, ஆர்ட்லேருந்து எல்லாமே வேலை செஞ்சிருக்கிறாங்க. சரியான வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆதி நெருப்பை பார்த்து வழக்கம் போல இவனுங்க உள்ள வந்தோனே ஏன்னா வழக்கம் போல அந்த குரூப் அவனுக்கு என்னன்னா தெரியல, அது ஒரு மாதிரி கேம் ஆயிடுச்சான்னு இல்ல. அந்த ஆதி நெருப்பை பாட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவனுங்க உட்காந்து நல்லா இல்லைன்னானுங்க. பார்த்தீங்கன்னா, அது ஆர்கானிக்கா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கம் இல்ல பிரசாந்த், அது பாட்டு நிஜமாலே நல்லா தான் இருந்துச்சு பிரசாந்த். அது இல்ல அதுதான் ஏக்கந்தத்து. என்னன்னா, அது அது வந்து அந்த அந்த பாட்டு வந்து எப்படின்னா, அது சீடே ஆகல. ஐ மீன் அப்பதான் உள்ள வருது. எனக்கு தெரிஞ்சு அது ரீசன்ட் டைம்ஸ்ல அனிருத் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த மாதிரி பாட்டுங்கெல்லாம் இப்ப விரும்புறதுல நினைக்கிறேன். அதான் ப்ராப்ளம். இல்ல ஏக்கந்தத்து. அப்படி இல்ல. கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம். ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க. லிரிக்ஸாவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் டைம் கொடுத்தா 1 நாள் 2 நாள்ல அது என்னன்னு தெரியும். நமக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு முதல்ல 2, 3 தடவை கேட்டா தான் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஆதி நெருப்பு டிஎஸ்பிக்கு வந்து மியூசிக் போட வராது. அது வராது. இல்ல அந்த லிரிக்ஸ் கூட நிஜமாலே நல்லா நல்லா இருந்துச்சு இருக்கும். அந்த பாட்டுல. ஆக்சுவலா தமிழர் இன் பிட்வீன் லைன்ஸ் எல்லாம் deeper இன்னொன்னு ப்ரோ, தமிழ்ல இன்னொன்னு meaning. கார்த்திக் ப்ரோ, என்னன்னா இப்போ ஒரு பாட்டுனா வெறும் வந்து மியூசிக்ங்கிறது வந்து ஆதி நெருப்பேன்னா அங்க வந்து எலக்ட்ரிக் கிட்டார் வாங்கிட்டு வாசிச்சுட்டு இருக்க முடியாது. ஆதி நெருப்பேன்னா ன்னு வாசிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பீரியாடிக் படம். பீரியட் படம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த சமகால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு தேடி பிடிச்சி இப்போ தங்கலானுக்கு வந்து ஜிவி பிரகாஷோட இசை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மீட்டர்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்து இசைக்கருவியில வச்சு உட்காந்து ஒரு மியூசிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப வெரி வெரி சிம்பிள். ஸோ பாட்டே நெருப்ப வழிபடுற பாட்டு தான் ப்ரோ. அதை கேட்டுட்டு சாமி பாட்டு மாதிரி இருக்குன்றாங்க. பாட்டே நெருப்பு வழிபடுற பாட்டு தான் கான்செப்டே. இல்ல ஆனா அதை அதுதான் கேட்டு சாமி பாட்டுன்றாங்க. அது நெருப்பு. நம்ம அங்கிருந்தா வந்தோம். தமிழர்களா எங்க வந்தோம்? நெருப்பை வழிபட்டோம். அப்புறம் அது அதோட இன்னொரு ஃபார்ம் சூரியனை வழிபட்டோம். அப்புறம் இயற்கையை வழிபட்டோம். அப்படிதான் நம்ம வழித்தோன்றல் எல்லாமே அப்படித்தான் வந்துச்சு. இயற்கைக்கு ஒத்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிலைகள், இந்த கோயில்கள் இதெல்லாம் வருது. இதுதான் நம்மளோட ஆரம்பம் வந்து இயற்கை தான். இயற்கை ஒன்றிய ஒரு விஷயம் தான். இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னா, சரி சூர்யா படம் ஏதாவது கலாய்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டொங்கு டொக்கு டொங்கு டொக்குன்ட்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் கலாய்ச்சிருந்தாங்க. பட் அதை தாண்டி அந்த பாட்டு வந்து நின்றுச்சு. யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல ஆக்சுவலா இல்லைங்க, மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்களேங்க. அந்த பாட்டு நல்லாவா இருந்துச்சு? விசில் பாட்டோட நல்லா தான் இருந்துச்சு நதீர். விசில் ஏன் ஏங்க ஏன் ஏங்க ஏன் இல்ல 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 அது எங்க இல்ல இல்ல மனசாட்சி உங்களை இல்லாம எல்லாம் பேசாது. எப்படிதான் ஏன் டீல் நல்லா இல்ல பண்ணோம். இல்ல இல்ல லால் ஏன் நல்லா சலாம் கலெக்ஷன் தெரிஞ்சிச்சா இல்ல நதீர்? பரவாயில்ல பரவாயில்ல ஓகே. நான் நதீர் உங்க ஈட்டி ஒப்பீனியன் கலெக்ஷன் தெரிஞ்சிச்சா நதீர்? இல்லங்க உங்க ஒப்பீனியன் நான் மதிக்கிறேன். என்ன ஏன் நான் திங்தாங் ஏன் அடிக்க வந்துட்டீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன இல்ல கான்டெக்ட்னே தெரியாது. இல்லங்க லால் ஏன் சலாம் நல்லா இல்ல கலெக்ஷன் நதீர். இல்ல வெயிட் பண்ணுங்க நதீர் ஏன் நல்லா இல்ல அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க விசில் போடு ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க விசில் போடு வந்த போல எல்லாரும் எப்படி அடிச்சீங்க? விசில் போடு விசில் போடு பாட்டு வந்தப்போ எல்லாரும் எப்படி அடிச்சீங்க? விசில் அது ஏன் நல்லா போடும் இல்ல? ஆதி நெருப்பும் இது எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க இந்த ரெண்டு அது பாட்டு? நீ எங்க புரியல. நீங்க எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்கன்னா நீங்க எந்த எந்த பேசிஸ்ல பேசுறீங்க? இல்ல நீங்களும் தியேட்டர்ல பார்த்தா தானே முடிவு பண்ணோம் இப்போ இல்ல விசில் இல்ல போட. இல்ல நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா இல்லங்க நான் விசில் போட மோசம் நான் சொல்லிங்க. நான் எங்கேயாவது சொன்னேன்னா நான் ஆனா என்ன பத்தி தான் பேச முடியும். விசில் போடு மோசம் அடிச்சாங்களா இல்லையா எல்லாரும்? யார் அடிச்சா? இங்க இந்த ஸ்பேஸ்லயே அடிச்சாங்களே எல்லாரும். இதுல அடிச்சவனை கேளுங்க. என்ன ஏன் கேக்குறீங்க? நான் அடிக்கல. அடிச்சவன் யாரோ அவனை இப்ப தான் கேட்கணும். இப்ப ப்ரோ நீங்களுமே என்ன பிரசாந்த் ப்ரோ. இப்ப நீங்களுமே என்ன சொன்னீங்க? விசில் போடு இதே நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? நீங்க எப்படி கேட்கலாம்? இல்ல அததாங்க சொல்றேன். இது ரெண்டு பாட்டுங்க அது. நான் என்ன ஏங்க கேக்குறீங்க? நான் வந்து விசில் போட பத்தி எந்த கமெண்ட்டுமே நான் பாஸ் பண்ணலையே. நான் பொதுவா சொன்னேங்க. நீங்க பொதுவானா பொதுவா அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப சூர்யா சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. நான் இப்பவுமே சொல்றேன், கோட்டுடைய பாட்டுகள் நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. இன்னும் பெரிய ஸ்கிரீன் இருக்குது, வரணும், படமா வரணும். அப்போ எல்லாமே கலர் மாறினா மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்ல பிரசாந்த், இவர் தான் நீங்க வந்துட்டு அந்த ஃபயர் சாங்க பத்தி கேவலமா பேசுனது நதீர் தான். நதீர் பிரதர் தான். நீங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒரு பாட்டா? சும்மா அதெல்லாம் பாட்டா? இந்த வார்த்தை விட்டீங்களா இல்லையா நீங்க? அதெல்லாம் ஒரு பாட்டா விட்டீங்களா இல்லையா? பாதியில பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பாட்டா நீங்க சொன்னீங்களா இல்லையா? இல்ல ரொம்ப அபத்தமானது.
அன்னைக்கு அவங்க வம்பிழுத்ததுக்கு நான் பதில் சொன்னேன். நானா வந்துட்டு ஓகே பாட்டு நல்லா இல்லைன்னா விசில் நானா போர்டு வந்து வச்சுக்கின்னு ஸ்பார்க்கா என்னது அந்த பாட்டெல்லாம் வச்சுக்கின்னு நீங்க பேசலாமா? இல்ல இல்ல இப்போ ஸ்பார்க்கு இவரு ஹிந்தில நல்லா தாங்க இருக்கு. இல்ல இல்ல ஆமா உருட்டுங்க. உங்க ஃபயர் சாங்குக்கு ஸ்பார்க்லாம் 10,000 தடவை கேட்பானாம். அப்ப வந்து ஃபயர் சாங் பரவாயில்லன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இது இது 2 ஆர்குமெண்ட்டுமே வந்து ரொம்ப மடத்தனமான ஆர்குமெண்ட். ஏன்னா, இது ஒரு மாடர்ன் ஸ்டோரிக்காண்டி போடப்பட்ட மாடர்னான பாட்டு, அ கோட்டு பாட்டு. அது ஒரு ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கு போடப்பட்ட பாட்டு வந்து ஃபயர் சாங். இல்ல இத பிரசாந்த், இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து இன்னொரு 2 கொஸ்டினோட வருவாரு. லால் சலாம் கலெக்ஷன் எவ்வளோ, ஈட்டி ஏங்க கலெக்ஷன் எவ்வளோன்னு சம்பந்தமே வருவாரு. இல்லாம உளறிட்டு இருக்கீங்க. நீங்க நான் அதான் ஃபயர் சாங் பத்தி கேட்பீங்க. பேசினதுக்கு ஃபயர் சாங் டைம் பத்தின பாஸ்ல ஒப்பீனியன் இருக்கிறவங்க மட்டும் தான் நான் எல்லாருக்குமே பேசுறேன். தெரியும். அந்த இல்லைங்க 2 ஏகநாதா நீங்க ஏங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஃபயர் இல்ல சாங் இல்ல ஒப்பீனியன் நதீரு. இல்ல நான் தெரிஞ்சுச்சா நான் அட்லீஸ்ட் எவ்வளோன்னு கலெக்ஷனு? இல்ல நதீரு. நான் என்ன கேட்கிறேன், இது 2க்கும் ஏன் ஈக்குவேட் பண்றீங்க? இத எனக்கு பெரிய காமெடியா இருக்கு. 2மே வேற வேற ஜானர் படங்கள்யா. 2மே வந்து சுத்தமா வேற புரொடக்ஷன், வேற சம்மந்தமே இல்லாத 2 துருவங்கள் அது. அத ஏன் ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன் உங்க பாட்ட அவன் கொண்டாட முடியாதா? இன்னொரு பாட்ட கம்பேர் பண்றதுக்கு பதுவா, அவன் பாட்ட கொண்டாடவே முடியாதா? உங்களால கொண்டாடிட்டீங்கன்னா, அன்னைக்கு உலகம் அழிஞ்சிருமான்னு கேட்கிறேன் நானு. அவங்க சும்மா இருந்தாங்களா? அவங்க விசில் போட அடிச்சுட்டு நீங்க தானே தாங்க இருந்தாங்க. ஆரம்பிச்சிருந்து. நான் இல்ல ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஃபயர் சாங் திருப்பியும் எல்லாம் ஒரு கேட்கிறேன். இந்த பாட்டா 2 நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. இல்ல 2 குரூப்புக்குமே நான் கேட்கிறேன் ஃபயர் நானு. சாங்க பத்தி அன்னைக்கு பேசவே இல்லைங்க. நீங்க இல்ல சூர்யா fan பேசுனீங்க. வந்து வம்பிழுத்தா நான் அதெல்லாம் ஒரு பேசுனேன். பாட்டா நீங்க கேட்டீங்க. அது திருப்பியும் சொல்றேன் தலைவா. பாட்டுக்கள மட்டும் அப்படி நாம வந்து திடீர்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஏன்னா, நல்லா பாருங்க, அசுரன் இது நம்ம இப்போ வந்த பாட்டு, ராயன் பாட்டு ஃபர்ஸ்ட் வந்தப்போ, அந்த அடங்காத அசுரன் பாட்டு வந்தப்பல்லாம், "என்னடா இது?" அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்புறம் அது எங்க பிக்கப் ஆயி, எங்க வந்து நிக்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. நீங்க நீங்க சொல்லப்போனா, "வாத்தி கம்மிங்" பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா அது பெருசா ஃபேமஸ் ஆவல. அப்படியே தான் நின்னுச்சு. அப்புறம் இந்தியன் ப்ரோ கிரிக்கெட்டர்ஸ் வந்து அத ஒருத்தர் பண்ணாங்க. கமெண்ட் போட்டிருக்காரு. நீங்க ஏதோ வலிமை சாங்க ட்ரோல் பண்ணீங்களாம்ல? எந்த சாங்கு? வலிமையில சாங் ரிலீஸ் ஆனப்போ நீங்க ட்ரோல் பண்ணியிருக்கீங்களாம்ல? இப்ப நீங்களே என்னன்னு இப்படி ட்ரோல் பேசுறீங்க. பண்ணியிருக்கேனா? எடுத்து காமிக்க சொல்லுங்க. பண்ணியிருந்தேன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்றேன் நானு. நான் பண்ணியிருந்தாலும் அது தப்புதாங்க. என்னங்க இது என்னய்யா இது? என்ன பெரிய என்ன சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனாயா? ஏங்க நான் சொல்லல. நீங்க உங்க கருத்துக்கு அது ஒருத்தர் போட்டிருக்காரு. நான் சொல்றேன். அததான்யா சொல்றேன். தப்புன்னா தப்பு அவ்வளவுதான். இது எவன் பண்ணாலும் தப்பு. இப்ப நான் பண்ணா ரைட் ஆயிருமா அது? நான் ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா நான் பண்ணியிருந்தேன்னா அது சரியா போயிருமா? நான் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் அது. ஸோ அதனால பாட்ட மட்டும் என்னன்னா, கொஞ்சம் டைம் குடுங்கங்கிறேன் நானு. பாட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் குரோ ஆகட்டும். அது உங்களுக்குள்ள குரோ ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விசில் போர்டு பாட்டுலாம் மேபி தியேட்டர்ல போகும்போது சுத்தமா சூப்பரா இருந்திருக்குது. அவ்வளோதான். நான் வலிமை சாங் எங்கேயா ட்ரோல் பண்ணேன்? ராண்டி. எந்த வலிமையில எந்த பாட்ட நான் ட்ரோல் பண்ணேன்? ஏதாவது மேபி இருந்தா எடுத்து ஃபர்ஸ்ட் பாட்டு காமிங்க. சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த வேற மாதிரி அந்த பாட்டு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல தெரியல, பட் இருக்கலாம். அந்த இல்லைங்க, மாதிரி நான் மேக்ஸிமம் பாட்ட பத்திலாம் பேசவே மாட்டேங்க. ஓகே எனக்கு பெட்டரா தெரிஞ்சு ரிவ்யூல சொல்லியிருப்பீங்க ப்ரோ. வேற மாதிரின்னு சொன்ன உடனே வேற மாதிரி சாங் வந்துச்சுன்ட்டு. ஓஹோ! அத சொல்றாங்க போல. ஓ! அத சொல்றாங்களா? அது வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். என்ன, படம் வரவே இல்ல. நாம ஏன் பேசிக்கிட்டது? அவ்வளோதான். படம் பக்கத்துல போக போக பாட்டோட கலர் மாறும். இப்போ ட்ரெய்லர் வந்ததுன்னா, அதோட அப்ரோச் வந்து மாறும். ஸோ அப்படி. சரி, நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் பேசுவோம். என்னன்னா, நாளைக்கு கங்குவா ரிலீஸ் ஆக போகுது ட்ரெய்லரு. நல்லபடியா பிரசாந்த் ப்ரோ ரிலீஸ் அதுக்கு ஆகி முன்னாடி நல்லபடியா ஒரு நிமிஷம் ம். பிரசாந்த் ப்ரோ. ஏக்நாத் நீங்க வந்து சூர்யா ஃபேனா, ரஜினி ஃபேனா, இல்ல விஜய் ஏட்டரா? ம இவன் பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. லெட்ஸ் ஓடிடி அப்படிங்கிற ஒருத்தன், டேய் டேஷு நல்ல டேஷு மாறி ஏன்டா கதைக்கிற? அ கதைக்கிற. ஓகே. இலங்கை. டேய் இலங்கை டேஷு, இங்க வாடா. ஒழுங்கா மரியாதையா உட்காந்து ஒரு ஒழுங்கான ஒரு ஐடி வச்சுட்டு வந்து பேசுறான் வெண்ணெய். அ இருக்கிற ஒரு 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 ஐடிய காப்பி அடிச்சு உட்காந்து ஒரு ஐடி பண்ணிட்டு, அதுல ஒரு 600 ஃபாலோவர் வச்சுட்டு என்ன மயிரு வேணா பேசுவியேடா? அ ஒழுங்கா பேச பழகுடா நாயே. கிரிட்டிசிசம் பண்றேன்னா ஒழுங்கா கிரிட்டிசிசம் பண்றா. திருப்பி பேசவே தெரியாதா? உன்ன விட தலை